ஜெய்ஹிந்த் அண்ட் வணக்கம் நண்பர்களே. சீனா திபெத்தில் உள்ள லன்சா விமானத்தளத்தில் தங்கள் ஜெட் விமானங்களுக்காக 36 மிக வலிமையான முகாம்களை கட்டியுள்ளது. இந்த பகுதிக்கு லூன்சி என்று பெயர். இது இந்தியா சீனா எல்லைக்கோட்டிலிருந்து சுமார் 40 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. ஏன் அருணாச்சல் பிரதேசம் அவர்களுக்கு லடாக் பகுதியை விடவும் முக்கியமானது? அமைதி ஒப்பந்தத்தை அவர்கள் பொருட்படுத்தவில்லையா? அல்லது இந்திய விமானப்படை பாகிஸ்தான் விமானத்தளங்களுக்கு செய்தது போல தங்களுக்கும் செய்வார்களோ என்று பயப்படுகிறார்களா? அதை தடுக்க இந்தியா என்ன செய்கிறது? இந்த அனைத்து கேள்விகளுக்கும் இந்த வீடியோவில் பதிலளிப்போம். இறுதி வரை பாருங்கள், நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். இந்த விமானத்தளம் இந்திய எல்லையிலிருந்து வெறும் 40 கிலோமீட்டர் தூரத்திலும் அருணாச்சல் பிரதேசத்தின் முக்கியமான நகரமான தவங்கிலிருந்து 107 கிலோமீட்டர் தூரத்திலும் உள்ளது. இந்த முகாம்கள் விமானங்கள் நிறுத்தும் சாதாரண இடங்கள் அல்ல, அவை பிரத்யேக பங்கர்களாகும். அவை தடிமனான கான்கிரீட்டால் கட்டப்பட்டு மண்ணால் மூடப்பட்டுள்ளன. அவை மிகவும் வலிமையானவை, ஒரு குண்டு தாக்கினாலும் கூட அவை அழிக்கப்படாமல் இருக்கலாம். உள்ளே எரிபொருள் மற்றும் ஆயுதங்களை வைக்க சுரங்கப்பாதைகள் உள்ளன. செயற்கைக்கோள்கள் மற்றும் ரேடாரால் கூட உள்ளே என்ன நடக்கிறது என்று பார்க்க முடியாது. சீனா நீண்ட காலமாக எல்லைப் பகுதிகளில் சாலைகள், கிராமங்கள் மற்றும் விமானத்தளங்கள் போன்றவற்றை அமைத்து வருகிறது. ஆனால் இந்த 36 ஜெட் முகாம்கள் மக்களை கவலை கொள்ள செய்துள்ளன. இப்போது ஏன் சீனா அவற்றை கட்டியது? இது விசித்திரமானது, ஏனெனில் ஆகஸ்ட் 2025இல் இந்தியா மற்றும் சீனா அமைதி, வர்த்தகம் மற்றும் சில முக்கியமான கனிமங்களை பகிர்வது குறித்து பேசினர். முதலாவதாக, அமைதியான எல்லைகளை விரும்புவதாகவும் எழும் எந்தவொரு சர்ச்சையையும் அமைதியாகவும் நியாயமாகவும் தீர்க்க உறுதியளித்ததாகவும் சீனா கூறியது. இந்த அமைதி பேச்சுவார்த்தைக்கு பிறகு சீனா இதை செய்துள்ளது. எனவே அருணாச்சல் பிரதேசத்தில் இந்தியாவுக்கு அருகில் சீனா ஏன் இன்னும் இந்த கட்டமைப்புகளை கட்டி வருகிறது? வீடியோவை தொடங்கும் முன் எங்கள் சேனலை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இதனால் யூடியூப் இந்த வீடியோவை அதிக நபர்களுக்கு பரிந்துரைக்கும். சீனா லோன்சாவில் என்ன கட்டியுள்ளது என்று நாம் முதலில் பார்ப்போம். அக்டோபர் 17, 2025இன் செயற்கைக்கோள் படங்கள் தெளிவாக காட்டுகிறது. 36 புதிய முகாம்கள் உள்ளன. ஒவ்வொரு முகாமும் J-20 ஸ்டெல்த் விமானம் அல்லது CH-4 தாக்குதல் ட்ரோன்கள் போன்ற 1 அல்லது 2 போர்ஜெட் விமானங்களை நிறுத்த போதுமான அளவு பெரியதாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதில் சில CH-4 ட்ரோன்கள் ஏற்கனவே முகாம்களுக்கு வெளியே நிறுத்தப்பட்டுள்ளன. இந்த ட்ரோன்கள் திபெத்தின் மெல்லிய காற்றில் உயர பறந்து அங்கிருந்து 16,000 அடி உயரத்திலிருந்து துல்லியமாக ஏவுகணைகளை சுடும் திறன் கொண்டவை. இந்த முகாம்களில் 1 முதல் 2 மீட்டர் தடிமன் கொண்ட கான்கிரீட் கூரைகள் மற்றும் அதன் மேல் மண்ணால் மூடப்பட்டுள்ளது. ஒரு சக்தி வாய்ந்த குண்டால் கூட அவற்றை உடைக்க பல தாக்குதல்கள் தேவைப்படும். கதவுகள் குண்டு துளைக்க முடியாதவை. அவை முழுமையாக மூடப்பட்டு இந்திய கண்களிலிருந்து விமானங்களை மறைக்கின்றன. ஒவ்வொரு முகாம்களுடனும் நிலத்தடி சுரங்கப்பாதைகள் இணைக்கப்பட்டுள்ளன. எரிபொருள், குண்டுகள் மற்றும் உதிரி பாகங்கள் அங்கு ஏற்கனவே சேமிக்கப்பட்டுள்ளன. போர் ஏற்பட்டால் விமானங்களுக்கு பொருட்கள் வர காத்திருக்க வேண்டியதில்லை. அவை சில நிமிடங்களில் புறப்படலாம். முன்னாள் இந்திய விமானப்படை தளபதி BS தனோவா இதை தெளிவாக கூறினார். இந்த முகாம்கள் அடுத்த எல்லைப் போரின் போது சீனா இப்போது லூன்சியில் போர் ஜெட் விமானங்கள் மற்றும் தாக்குதல் ஹெலிகாப்டர்களை வைத்திருக்க முடியும் என்பதை குறிக்கிறது என்றார். திபெத்தில் அவர்களின் பழைய பிரச்சினை என்னவெனில் விமானங்களை பாதுகாப்பாக வைக்க அவர்களுக்கு இடமில்லை. இப்போது அந்த பிரச்சினை தீர்க்கப்பட்டுள்ளது. அவர்கள் போருக்கு தயாராகிவிட்டனர். இந்தியாவின் ஆபத்து மிகப்பெரியது. சீன ஜெட் விமானங்கள் தவங்கிலிருந்து வெறும் 107 கிலோமீட்டர் தூரத்தில் நிறுத்தப்பட்டால் அவை இந்திய பகுதிகளை நிமிடங்களில் அடையலாம். அசாம் அல்லது அருணாச்சலிலிருந்து இந்திய விமானப்படை விமானங்கள் பதிலளிக்க அதிக நேரம் எடுக்கும். சீனா இந்திய தளங்களில் குண்டு வீசலாம், உளவு பார்க்க அல்லது தாக்க ட்ரோன்களை அனுப்பலாம், மேலும் தரையில் உள்ள தங்கள் இராணுவத்திற்கு ஆதரவளிக்கலாம். இது லூன்சி மட்டுமல்ல. சீனா இன்னும் 6 எல்லைக்கு அருகில் உள்ள விமான தளங்களை மேம்படுத்தி வருகிறது. திங்ரி, பாங், யூட்டியான் மற்றும் யார்கண்ட் போன்ற இடங்களில் இப்போது நீண்ட ஓடுபாதைகள், புதிய பார்க்கிங் பகுதிகள், எரிபொருள் நிலையங்கள் மற்றும் என்ஜின் சோதனை தளங்கள் உள்ளன. இவை தென் சீன கடலில் சீனா கட்டிய மறைக்கப்பட்ட தளங்களை போன்றவை. அவர்கள் விரைவாக கட்டி அந்த நிலம் என்றென்றும் தங்களுடையது என்று உரிமை கூறுகிறார்கள். பிரதமர் மோடி மற்றும் ஜி ஜின்பிங் இடையே ஒரு நல்ல சந்திப்பு நடந்திருந்தாலும் ஏன் சீனா இன்னும் இப்படி நடந்து கொள்கிறது என்று நீங்கள் யோசிக்கலாம். ஆகஸ்டில் அவர்கள் அமைதிக்கு உறுதியளித்தனர். வர்த்தகம் வளர்ந்து வருகிறது. அரிய வகை கனிமங்களை பகிர்ந்து கொள்ளவும் சீனா இந்தியாவுடன் ஒப்புக்கொண்டது. இந்த கனிமங்கள் போன்கள், மின்சார கார்கள் மற்றும் ஏவுகணைகளுக்கு தேவை. உலகின் விநியோகத்தில் 90% சீனாவே கட்டுப்படுத்துகிறது. அப்படியானால் இப்போது ஏன் போர் முகாம்களை கட்ட வேண்டும்? பதில் எளிமையானது. சமீபத்தில் இந்தியா பாகிஸ்தான் இராணுவம் மற்றும் பயங்கரவாத தளங்களில் துல்லியமான வான்வழி தாக்குதலை நடத்தியது. இந்திய ஏவுகணைகள் தளங்களை சேதப்படுத்தியது மட்டுமின்றி அங்கு நிறுத்தப்பட்டிருந்த ஜெட் விமானங்களையும் அழித்தன. இந்தியா நடத்திய சில தாக்குதல்கள் பாகிஸ்தானின் மிக ஆழமான பகுதிகளில் நடந்தன. பாகிஸ்தானால் ஏவுகணைகளை இடைமறிக்க கூட முடியவில்லை.
எனவே இந்த பயத்தின் காரணமாக நிலைமை மோசமடைந்தால் இந்த பகுதியில் இந்தியாவுக்கு மேலோங்கிய நிலை உள்ளது என்று சீனா நினைத்தது. இதனால்தான் அவர்கள் ஜெட் முகாம்களை கட்டினார்கள். ஆனால் ஜெட் முகாம்கள் மட்டுமே சீனா இந்த பகுதியில் கட்டிய ஒரே உள்கட்டமைப்பு அல்ல. உண்மையில் இந்த பகுதி சீனாவுக்கு மிகவும் முக்கியமானது. அதனால்தான் கடந்த சில ஆண்டுகளில் அவர்கள் இந்த பகுதியில் மெகா அணை, கிராமங்கள் மற்றும் இராணுவ தளங்களை கட்டியுள்ளனர். கேள்வி என்னவென்றால், ஏன் அருணாச்சல பிரதேசம் சீனாவுக்கு ஏன் மிகவும் முக்கியமானது? 5 பெரிய காரணங்கள் உள்ளன. முதலில் ஏவுகணைகள். இந்தியாவின் அக்னி 5 ஏவுகணையின் வரம்பு 5000 கிலோமீட்டர். அருணாச்சலத்திலிருந்து ஏவப்பட்டால் அது பெய்ஜிங் முதல் ஷாங்காய் வரையிலான சீனாவின் ஒவ்வொரு நகரையும் தாக்கும். பாதை திபெத் வழியாக குறுகியதாகவும் நேராகவும் உள்ளது. அருணாச்சலத்தை அவர்கள் கட்டுப்படுத்தினால் இந்த ஏவுகணைகளை நிறுத்தலாம் அல்லது பயனற்றதாக்கலாம் என்று சீனா அஞ்சுகிறது. இரண்டாவது, பணம். லூன்சா அருகு சீன பகுதியில் $60 பில்லியன் மதிப்புள்ள தங்கம் வைப்பு இருப்பதாகவும் அருணாச்சலத்தில் மேலும் $70 பில்லியன் மதிப்புள்ள தங்கம் இருப்பதாகவும் நிபுணர்கள் கூறுகின்றனர். நவீன தொழில்நுட்பத்திற்கு தேவையான நியோடியம் போன்ற அரிய வகை கனிமங்களும் உள்ளன. சீனா இவை அனைத்தையும் விரும்புகிறது. மூன்றாவது, நீர். பிரம்மபுத்திரா நதி திபெத்தில் யார்லோங் சாங்போ என்று தொடங்கி சீனாவின் 30% நன்னீரை வழங்குகிறது. ஆனால் இந்த நதி கொண்டு செல்லும் நீரில் பெரும்பாலானது, சுமார் 70% இந்திய எல்லைக்குள் உள்ளது. எனவே நீரை கட்டுப்படுத்துவதன் மூலம் சீனா அருணாச்சல பிரதேசத்தின் மீது ஒரு கண்ணை வைத்துள்ளது. நான்காவது, சிக்கன்ஸ் நெக். இது சிலிகுரி என்று அழைக்கப்படும் 22 கிலோமீட்டர் நீளமுள்ள குறுகிய பகுதியாகும். இது வடகிழக்கு இந்தியாவை நாட்டின் மற்ற பகுதிகளுடன் இணைக்கிறது. வடகிழக்கில் 50 மில்லியன் மக்கள் வாழ்கின்றனர். தவங் இந்த பகுதியிலிருந்து வெறும் 100 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. லூன்சியிலிருந்து ஜெட் விமானங்களுடன் சீனா தவங்கை கைப்பற்றினால் சில மணி நேரங்களில் அவர்கள் சிக்கன்ஸ் நெக்கை துண்டிக்க முடியும். அப்போது ஒட்டுமொத்த வடகிழக்கு பகுதியும் இந்தியாவிலிருந்து துண்டிக்கப்படும். ஐந்தாவது, கலாச்சாரம் மற்றும் அரசியல். திபெத்தில் உள்ள போட்டலா பேலஸ் அடுத்தபடியாக உலகின் 2வது பெரிய பௌத்த மடாலயம் தவங்கில் உள்ளது. மோன்பா மக்கள் திபெத்தின் சுதந்திரத்தை ஆதரிக்கின்றனர். அவர்கள் சீனாவின் ஆட்சியை வெறுக்கிறார்கள். தலாய் லாமா 1959இல் தவங் வழியாக இந்தியாவுக்கு தப்பிச் சென்றார். திபெத் சுதந்திரத்திற்காக போராடினால் அருணாச்சலம் கிளர்ச்சியின் மையமாக மாறும் என்று சீனா அஞ்சுகிறது. 1962இல் சீனா தவங் வழியாக இந்தியாவை தாக்கியது. அவர்கள் வென்றனர். ஆனால் மோசமான சாலைகள் மற்றும் விநியோக பற்றாக்குறையால் வெளியேற வேண்டியிருந்தது. இப்போது அவர்கள் எல்லாவற்றையும் சரி செய்து விட்டார்கள். சாலைகள், ரயில்வே, விமானத்தளங்கள். இந்தியாவின் பதிலடி. ஆனால் இந்தியா அமைதியாக இல்லை. இந்தியர்கள் 3 வழிகளில் பதிலடி கொடுத்து வருகின்றனர். முதலில் இராணுவ சக்தி. இந்தியாவிடம் ரஃபேல் ஜெட் விமானங்கள், S-400 வான் பாதுகாப்பு அமைப்பு, பிரம்மோஸ் ஏவுகணைகள் மற்றும் அக்னி 5 உள்ளன. லே முதல் சாப்வா வரை 15 இந்திய விமானத்தளங்கள் முழுமையாக மேம்படுத்தப்பட்டுள்ளன. லூன்சா சீன விமானப்படை தளத்தை எதிர்கொள்ள நியோமா, அலாங் மற்றும் பாசிகாட்டில் இந்தியா முன்னோக்கி தரையிறங்கும் தளங்களை வைத்துள்ளது. இரண்டாவது, உள்கட்டமைப்பு. 2020 முதல் இந்தியா 50,000 கிலோமீட்டர் எல்லைச்சாலைகளை கட்டியுள்ளது. சேலா சுரங்கப்பாதை துருப்புக்கள் நாட்கணக்கில் அல்லாமல் மணிநேரங்களில் எல்லையை அடைய உதவுகிறது. 100க்கும் மேற்பட்ட எல்லை கிராமங்கள் இப்போது பள்ளிகள், மருத்துவமனைகள் மற்றும் இன்டர்நெட் கூடிய துடிப்பான கிராமங்களாக உள்ளன. இந்தியா சியாங் மேல் பலநோக்கு திட்டத்தை கட்டுகிறது. இது 11 கிகாவாட் அணை. பிரம்மபுத்திரா நீரை சேமிக்கவும் சீனாவின் வெள்ளத்தந்திரங்களை நிறுத்தவும் இது உதவும். மூன்றாவது, பொருளாதார சக்தி. கிழக்கு நோக்கு கொள்கை ஆக்ட் ஈஸ்ட் பாலிசி மூலம் அருணாச்சல பிரதேசம் நீர் மின்சாரத்தில் மிகப்பெரிய ஆற்றலை கொண்டுள்ளது. மதிப்பிடப்பட்ட 50 கிகாவாட் மின்சாரம் பயன்படுத்தப்பட காத்திருக்கிறது. இது இந்தியாவின் எரிசக்தி உற்பத்தியை அதிகரிக்கவும் அதன் வளர்ந்து வரும் பொருளாதாரத்திற்கு எரிபொருளாகவும் ஒரு பெரிய வாய்ப்பாகும். இந்த பகுதியில் சாலைகளும் ரயில்வேகளை அமைக்க ஜப்பான் அதிக அளவில் முதலீடு செய்கிறது. இது இணைப்பை மேம்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் புதிய வர்த்தக வழிகளையும் திறக்கும். இம்பால் மாண்டலை நெடுஞ்சாலை இதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. இது இந்தியாவை தாய்லாந்து மற்றும் பிற தென்கிழக்கு ஆசிய நாடுகளுடன் இணைக்கிறது. 2ஆம் உலகப் போரின் போது பயன்படுத்தப்பட்ட பழைய ஸ்டில்வெல் சாலையும் வர்த்தகம் மற்றும் வணிகத்தை மேம்படுத்த உயிர்ப்பிக்கப்படுகிறது. ஆனால் இது மட்டுமல்ல, அருணாச்சல பிரதேசத்தின் பாப்பம் பரே மாவட்டத்தில் இந்தியா சமீபத்தில் அரிய வகை கனிமங்களின் பெரிய வைப்புகளை கண்டுபிடித்துள்ளது. இந்த கனிமங்கள் உயர் தொழில்நுட்ப சாதனங்கள், மின்சார வாகனங்கள் மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி தொழில்நுட்பங்களின் உற்பத்திக்கு மிகவும் முக்கியமானவை. உலக அரிய வகை கனிமங்கள் சந்தையில் சீனாவின் ஆதிக்கத்தை சவால் செய்ய இந்தியா இப்போது இந்த கனிமங்களை வெட்டியெடுக்கிறது. அருணாச்சல பிரதேசம் உட்பட வடகிழக்கு இந்தியா ஏற்றுமதிகள் வேகமாக வளர்ந்து வருவதால் விரைவான பொருளாதார வளர்ச்சியை அடைகிறது. அருணாச்சல பிரதேசத்தை பில்லியன் கணக்கான டாலர்கள் மதிப்புள்ள ஒரு பெரிய வர்த்தக மையமாக இந்தியா மாற்றி வருகிறது.
இது இந்தியாவின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவது மட்டுமல்லாமல் இந்த பகுதியில் உள்ள வணிகங்களுக்கும் மக்களுக்கும் புதிய வாய்ப்புகளையும் உருவாக்கும். எனவே சீனாவின் முகாம்கள் அவர்கள் பயப்படுகிறார்கள் என்பதை காட்டுகிறது. அருணாச்சலமே அவர்களின் பலவீனமான புள்ளி. ஏவுகணைகள் அவர்களின் இதயத்தை தாக்கும். தங்கம் மற்றும் கனிமங்கள் அவர்களின் பைகளை நிரப்ப முடியும். நீர் மில்லியன் கணக்கானோரை கட்டுப்படுத்தலாம். சிக்கன் ஸ்னேக் இந்தியாவை உடைக்கலாம். ஆனால் இந்தியா தயாராக உள்ளது. இந்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சிறப்பாக கூறினார், யாராவது ஒரு பிடி இந்திய நிலத்தை கூட எடுக்க முடியும் என்ற காலம் போய்விட்டது. சீனா முயற்சித்தால் அவர்கள் பெரும் விலையை கொடுக்க வேண்டியிருக்கும். இந்தியா சியாங் அணையை விரைவுபடுத்தி முடித்து அருணாச்சலத்தை 10 பில்லியன் பொருளாதார மையமாக மாற்ற வேண்டும். இந்தியாவின் அடுத்த நடவடிக்கை என்னவாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? கருத்துகளில் பகிருங்கள். இந்த வீடியோவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மேலும் தகவல்களுக்கு பெல் ஐகானை அழுத்தவும். நன்றி. ஜெய் ஹிந்த்.